நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா சித்தார்த் இப்போது வந்து கண்டிப்பாக பேக் கம்பேக்லாம் கொடுக்க மாட்டான்னு நினச்சோம். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இருந்தது. படம் நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குண்ணா. அவ்வளோ வேற படத்துக்கு போறேண்ணா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பார்க்கலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஹைனான மாதிரி நல்லா தான் இருக்கு. நம்ம தான் லவ் தான் ப்ரோ, வேற ஒன்று பெருசா இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, பார்க்கலாம் அவ்வளோதான். எல்லாமே நல்லா தான் ப்ரோ. காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லேக்காக இருக்காது. 2 hours தான், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம். எல்லாமே நல்லா தான் ப்ரோ பிடிச்சிருந்து எல்லாமே. ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடிலாம் நல்லா தான் இருந்துச்சு. என்னன்னா அவர் மெமரி லாஸ் ஆகிடும். அதில் 2 வருஷம் அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையே திருப்பி லவ் பண்ணுறேன்னு போவார். அதுக்கப்புறம் அதில் நடக்கிற ட்விஸ்டெல்லாம் வச்சு அப்படியே கொஞ்சம் திருப்பி அவ்வளோதான். ஓகே தான் ப்ரோ, சாட்டிஸ்ஃபைடானா இல்லை, ஓகே தான், போர் அடிக்கல எங்கேயும், அந்த மாதிரி போச்சு. சீரியஸ் சூப்பரான படம். ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. எப்படி சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு லவ், ஒரு உண்மையான ஒரு லவ், அதெல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப நல்ல ஸ்டோரி, ரொம்ப நல்ல படம், சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட நான் சித்தார்த் சாரோட ஃபேன்லாம் நான் அவ்வளோ இல்லை. ஆனால் இப்போ இதை பார்த்தோன்னே அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் அதெல்லாம் வந்திருக்கு. அவர் தனி மரியாதை வந்திருக்கு. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க விதம்லாம் நல்லா இருக்கு. ஒரு சீனுக்கும் நம்ம சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சிரிச்சிட்டே இருக்கும். ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ட்விஸ்ட்டு தான் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட், அந்த கல்யாணம் ஆடுற சீனு, இந்த ட்விஸ்ட் இருக்கிறது நல்லா இருக்கும். நல்ல மூவி, சாட்டிஸ்ஃபைட். சீரியஸ்லி 10 out of 10. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. லவ் ஸ்டோரி நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. சித்தார்த் நல்லா நடிச்சிருந்தார். லவ் ஸ்டோரி புதுசாக இருந்தது, லவ் ஸ்டோரி புதுசாக இருந்தது. ப்ரோ சொல்கிறது இப்போ தான் 4 பேர்கிட்ட சொல்கிறேன். நல்லா தான் ப்ரோ இருக்குது படம் எல்லாமே. சித்தார்த் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்றா நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒரு லவ் எப்படி பண்ணுறது, மோஸ்ட்லி இது ஃபேமிலிக்கான மூவி. ஸோ அதனால் சூப்பராகவே இருந்துச்சு. அதில் லைனு கொண்டு போனதெல்லாம் சூப்பராக, லேகாக எதுவுமே ஆகலை, சூப்பராக தான் கொண்டு போயிருந்தாங்க படம்ன்றது. காமெடி அவர் தான் அப்புறம் காமெடி கண்டட்டுக்கே அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே. இன்னும் அவரோட நேம் எனக்கு தெரியல. A1 நடிச்சிருப்பார்ல அவர் இருந்தார், அவர் நேம் எனக்கு தெரியல. அவரோட காமெடி வந்து சூப்பராக இருந்துச்சு. லைஃப் லைனுக்கு ஏற்ற மாரி ஒரு படமாக இருந்துச்சு. லவ் பண்ணால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம், ஆனால் விட்டு போகக்கூடாதுன்ற நல்லா புரிஞ்சுக்கினேன். நல்லா இது பண்ணோம். ஜென்ரலாக தாங்க சொல்கிறேன், படம் செம்மையாக இருந்தது. படம் பிளாஸ்டாக இருக்கும். ரொம்பலாம் இல்லை, மாட்ரேட்டாக லவ் படம், லவ்வர்ஸ்க்காக போய் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம். மெச்சூர்ட் லவ் இது. செம்ம க்ளீனாக இருக்குது, செம்மையாக போய் பார்க்கலாம். காமெடிலாம் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் பிளாஸ்டாக இருக்கு. வேறு அப்புறம் வந்து லாஸ்டின்காகவே இன்னொரு வாட்டிலாம் போய் பார்க்கலாம், செம்மையாக இருக்கும், போய் பாருங்க. அதான் சொல்கிறேனே, லவ்வர் பாய். நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா சித்தார்த் இப்போது வந்து கண்டிப்பாக கம்பேக்லாம் கொடுக்க மாட்டான்னு நினச்சோம். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இருந்தது. நான் சாட்டிஸ்ஃபை, காசுக்கு சாட்டிஸ்ஃபைட். மூவி இஸ் வெரி சூப்பர், நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவியாக இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒருத்தவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, அதுலேருந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே புரிஞ்சிருந்துச்சு. சித்தார்த்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவரோட டான்ஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், ஃபைட் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. லவ் வந்து சித்தா மூவிக்கு அப்புறம் இது அவருக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. குட் ஃபிலிம் தான் ப்ரோ, எல்லாருமே வந்து பார்க்கலாம். காமெடிலாம் வேற லெவலாக இருந்துச்சு. கொஞ்சம் காமெடி வந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. காமெடியாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், சாங்ஸ் எல்லாமே சூப்பர். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒரு படம் பார்க்கறது தேட்டருக்கு வந்தோம். ஃபேமிலியோட தான் வந்தோம். ஃபேமிலியோட வந்து பார்த்த படம். பட் இன்டர்வல் வரையும் எனக்கு என்னன்றது ஒரு அளவுக்கு புரியாமல் இருந்தது. ட்விஸ்டாகவே இருந்தது படத்தில். பட் அதுக்கப்புறம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படத்தில் வரக்கூடிய எல்லா பாட்டும் வந்து என்னென்னா நல்லா புரியுது. இந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த லைன்ஸாக இருக்கட்டும். இப்போ வர பாட்டுலாம் சில இது வந்து எனக்கு புரியாது. பட் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே எனக்கு நல்லாவே புரியுது.
இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு கப்பிள்ஸ்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லவ் இருந்தால் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனால் தானே இந்த லைவ் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகும். இதில் வந்து இந்த சுப்புலட்சுமி கேரக்டர்னு ஒன்று இருக்குது, பக்காவாக நடிச்சிருக்காங்க படத்தில். 100% லவ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மிஸ்யூன்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி படத்தை ஃபுல்லாகவே ரெண்டு பேருமே மிஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது படம். கதை ஃபுல்லாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ப்ளஸ் வந்து நம்ம பாலிடிக்ஸ், எல்லாத்துலேயுமே பாலிடிக்ஸ் தான். அந்த பாலிடிக்ஸில் நடக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் எடுத்து வச்சு அதில் வந்து அந்த ஒரு லவ் அவங்க இந்த பிரச்சனை அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வர காரணமே அந்த பாலிடிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் தான். அந்த பாலிடிக்ஸை ரெக்டிஃபைட் பண்ணி அவங்களோட லவ்வை வந்து எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட்டில் வந்து வெளிப்படுத்தி ஒரு காஃபி ஷாப் போலே முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்தது படம். சித்தார்த் நான் சித்தார்த் படத்தில் அவ்வளோவா பார்த்ததில்ல. இப்போ நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அங்கங்கே பார்த்தேன். ஸோ அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததுனால வந்தேன். சித்தார்த் வந்து எனக்கு தெரிஞ்சு லவ் படத்தில் பக்காவாக நடிச்சிருக்காங்க. அந்த படம் சூப்பராக இருந்தது, காமெடி சூப்பராக இருந்தது. எல்லாருமே 4 பேர், எனக்கு நேம் கரெக்டாக தெரியல, பட் 4 பேருமே சூப்பராக காமெடி பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து அந்த கல்யாண பந்தத்தை பற்றி சொல்கிறது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கல்யாணம் பண்ணுறாங்க, டைவர்ஸ் ஆகிடுது. டைவர்ஸ் ஆன பிறகும் அவங்க வந்து கடைசியில் அந்த ஹீரோயின் கூட தான் இந்த ஹீரோ சேரணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு போயிருந்தார் இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன நம்ம டேரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கல்யாண பந்தம்ன்றதை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு அந்தவே ரொம்ப பிடிச்சிருந்தது. சித்தார்த் ஆக்டிங் பற்றி உங்களுக்கு சொல்லணுமா? எல்லாத்துலேயுமே வந்து சித்தார்த் ஆக்டிங் வந்து ஒரு ஆக்டிங் வந்து எப்பவுமே 100% கொடுப்பாரு. என்னென்னா இந்த வருஷம் ஒரு 4 படம் அவரோடது ரிலீஸ் ஆச்சு. அதில் கண்டிப்பாக இதுதான் பெஸ்ட் மூவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் ஃபீலிங். ஏன்னா எப்பவுமே சித்தார்த் படத்துக்கெலாம் ஒரு ஃபைட்டிங்கு, ஒரு சாங்ஸு அதெல்லாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. அப்படியே சாங்ஸ் கொடுத்தாலும் பெருசாக டான்ஸிங்லாம் இருக்க மாதிரி இருக்காது. இதில் டான்ஸிங்கும் இருக்குது, ஃபைட்டிங்கும் இருக்குது. அதனால் சித்தார்த்துக்கே இது ஒரு பெரிய கம்பேக் படம் மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி எங்கள் ஃபீலிங். ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான் இது. கல்யாணம் பசங்களை கூப்பிட்டு வந்து, கல்யாணம் ஒரு வயசில் பசங்களை கூப்பிட்டு வந்து காட்டணும் இந்த படத்தை. எப்படின்னா என்ன நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும், டைவர்ஸ்க்கே போனீங்கனாலும் கடைசியில் அந்த மைண்டு வந்து கனெக்ட் ஆகி நீங்கள் ஒன்று சேருவீங்க அப்படின்ற மாதிரி. நல்லானா அதுக்கு இப்போ எல்லாமே ஓகேண்ணா. நல்லா லவ் மூவினா, நல்ல கான்செப்ட்டு, மெமரிஸ் பற்றி நிறையா இருக்குது. நல்லா டிசைன் பண்ணலாம், நல்லா எடுத்துக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்லா நினச்சிருக்கா, சூப்பராக இருக்குது. அதான் ஒரு லவ் ஸ்டோரி அது. அதான் அவங்க மறந்துட்டாங்க, 2 டைஃபாக அவங்க கேட்குறாங்க, அதை பற்றி டிசைன் பண்ணதை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது, நல்ல ஸ்டோரி லைன், நல்ல கான்செப்ட், நல்லா இருந்தது. எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. லாஸ்ட்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தான் போச்சு, நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் எல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. எல்லாம் நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்டோரி லைனு நல்லா இருக்குது. அதே மாதிரி நல்லா டிசைன் பண்ணலாம். நிறைய இது விஷயம் வந்து சினி ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் நிறையா டிசைன் பண்ணலாம். அவங்க இந்த விஸ்டாம்பு எல்லாமே ஓகே, எல்லாம் நல்லா இருந்தது. படம் வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ படம் வந்து சரி சும்மா எங்கள் வீட்டில் போர் அடிக்குது, சும்மா வந்து மிஸ்யூன்னு படம் வந்திருக்கு, சித்தார்த்தோட படம்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலான்னு நம்ம வந்தேன். நான் சித்தார்த்தை வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ரொமான்டிக்கான சப்ஜெக்டில் பார்க்கும்போது எனக்குமே வந்து உண்மையே நல்லா இருந்துச்சு. எனக்கு சாங்ஸாக இருக்கட்டும், சித்தார்த்தோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஆஷிகரங்கனாதோட ஆக்டிங்லாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, உண்மையே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஃபேமிலியோட கூட்டு வந்து நான் பார்க்க போகிறேன் சீரியஸாக. அந்தளவுக்கு நல்ல ஒரு படமாக இருக்குது. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, தேட்டரில் வந்து பாருங்கள். சித்தார்த்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து என்னன்னா, சித்தார்த் வந்து இந்தியன் 2ல் வந்து அவங்கள பிடிச்சி நம்ம வந்து ட்ரோல் பண்ணி அது பண்ணது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அது எல்லாமே மாறிடும். சீரியஸாக வந்து நல்ல ஒரு ஃபேன் பேஸ் அவங்களுக்கு வந்திருக்கும் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சீரியஸாக நல்லா இருந்துச்சு. எல்லாமே எல்லா சீன்ஸுமே, சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட்ஸாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், அந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து படம் இருக்குது. கதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதுவாக தான் போகுது. நார்மல் லவ் ஸ்டோரியை வந்து ஒரு அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா வந்து அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அப்புறம் மாற்றி காமிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. எந்த இடத்துலையும் லேகும் ஆகலை. சாங்ஸுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. காமெடி ட்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலசரவணனாக இருக்கட்டும், நம்ம கனகரனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்தந்த இடத்துல தேவைப்பட்ட மாதிரி கவுண்டர்ஸ் போட்டிருக்காங்க. அதுவுமே ஒர்க் ஆகிருக்கு, நல்லபடியாக ஒர்க் ஆகிருக்கு. படமும் நல்லா இருக்குது.
பார்க்குறது. சீரியஸாக சாட்டிஸ்ஃபைடு. வந்த காசுக்கு எனக்கு வந்து சரி, நான் ஏதோ ஒரு படம் சும்மா வரணும்னு எதிர்பார்த்தேன் நான். ஆனால் வந்த காசுக்கு கொடுத்த காசுக்கு வந்து பார்த்த படம் வந்து சீரியஸாக சாட்டிஸ்ஃபைடு. எல்லாருமே வந்து பாருங்க. சூப்பராக இருக்குப்பா படம். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம் ஆக்சுவலாக இப்போ இந்த காலத்தில். ஏன்னா நம்ம போனால் ஃபேமிலியோட கூட்டிட்டு போனால் நமக்கே ரொம்ப ஷையாக தோண்டிடும்ல, என்னடா இந்த சீன் வந்துடுச்சா பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கோமே அப்படி தோணும்ல. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நீட்டாக எடுத்திருக்காங்க. சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சாரி, இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னே வந்த படம் நான் பார்க்கல வருது. இந்த படம் இப்போ லேட்டஸ்டாக பார்த்து நல்லா இருக்கு. லவ் டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. லவ் காமிச்சிருக்காங்க, ரொம்ப இன்டீசெண்டாக இல்லாமல் டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஃபுல்லுமே காமெடி தான். படம் ஃபுல்லுமே காமெடி தான். நமக்கு சீரியஸாக போதா காமெடியாக போதான்னு தெரியாத அளவுக்கு காமெடியை கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருக்குது.